வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சூம். இன்னைக்கு நம்ம செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஹேம்சூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் இதோட கொஞ்சமாக பாதாம் முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மாவை சேர்த்துட்டு அந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு தீஞ்சிடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற கோதுமை மாவு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவு ரெடி ஆயாச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் அண்ட் ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த கட்டி படாமல் நல்லா உதுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த மாவுல இருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து உருண்டை உருட்டிக்க போகிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சி உருண்டை உருட்டுங்க. சப்போஸ் உருண்டை வரலைன்னா கொஞ்சமாக நெய்யை உருக்கி இதில் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான லட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். அவ்வளோதான். ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான லட்டு ரெடி ஆயாச்சு. கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.